இந்த ஒரு தொகையல் மட்டும் அரைச்சி வச்சுடுங்க, வேற எந்த குழம்பும் தேவையில்லை. சுட சுட சாதத்தில் இந்த கொத்தமல்லி துவையில போட்டு சாப்பிடக்குள்ள அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வேற எந்த சைட் டிஷ்ஷும் நமக்கு தேவையில்லை. இந்த கொத்தமல்லி துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 4 கொத்து கருவேப்பிலையை போட்டு வதக்கிக்கோங்க. இது கூட 2 கட்டு கொத்தமல்லி இலையை சேர்த்து நல்லா சுருங்கி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஆற வச்சுக்கோங்க. இப்போ அந்த கடாயிலே ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இது கூட ஒரு துண்டு பெருங்காயம், 2 ஸ்பூன் கருப்பு உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 5 வரமிளகாய், 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இதையெல்லாம் போட்டு நல்லா இப்படி வறுத்து விடுங்க. பருப்பெல்லாம் நல்லா செவந்து வந்ததும் இது கூட ஒரு சில்லு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விடுங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரன்னு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையை சேர்த்து இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ சுட சுட சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது.